கைஸ், பொண்ணுங்களோட லைஃப் பத்தி பார்க்கலாமா? ஒரு பொண்ணா பிறக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஏன் சொல்றேன்னா, அவங்களோட லைஃப் என்னதான் ரொம்ப சின்னதா இருந்தாலும் ரொம்ப ஈஸியா பாக்குற மாதிரி தான் தெரியும். ஆனா அந்த இடத்துல இருந்து வாழ்றது ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு பிறக்கிறது வந்து கொஞ்சம் ஸ்டேஜ் வரைக்கும் தான் அவங்களால என்ஜாய் பண்ண முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு பியூபர்ட்டி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஸ்கூல் லைஃபே பாதியானோ ரொம்ப கஷ்டமா இருந்து மந்த்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அப்புறம் தான் தாண்டி வருவாங்க. அதெல்லாம் தாண்டி வரும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டி வந்ததும் அவங்களுக்கு என்ன தோணும் தெரியுமா? கல்யாணம். அந்த கல்யாணம் முடிச்சு போகும்போது எந்த பொண்ணா இருந்தாலுமே மேக்சிமம் நம்ம ஊர் சைட்லாம் ஒரு 23 பிலோலே மேரேஜ் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு வந்து நம்ம பேரண்ட்ஸ் கூட இருந்த மாதிரி ஒரு ஃபீலே ஒரு ஹாப்பினஸே இருக்காது. ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் கூட இருந்து பழகிட்டு ஒரு புது வீட்டுல போய் நீ வாழணும், ஒரு புது என்விரான்மெண்ட்ல வாழணும் அப்படின்னா எப்படிங்க முடியும்? சத்தியமா என்னால யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஏன்னா இப்ப நம்ம பசங்களே இருக்கோம்னு வச்சுக்கோங்க, நம்மள போய் வேற ஒருத்தவங்க வீட்டுல போய் விட்டு என்னதான் அத்தை மாமாவா இருந்தாலும் விட்டு வாழுங்கடா புதுசா அப்படிங்கிற மாதிரி புது வாழ்க்கையை தொடங்கன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். நம்ம அம்மா அப்பா விட்டு போவோமா? மாட்டோம்ல. அத மாதிரிதானே அவங்களுக்கும். அது மட்டும் இல்லாம படிச்ச படிப்புக்கு அவங்க வேலைக்கும் போகாம கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டு ஒரு மாதிரி ஓரமா தள்ளிடுறாங்க. அப்ப இது என்ன வகையான இதுன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இதெல்லாம். இந்த பொண்ணா இருந்து இதை தாங்கிட்டு அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப். அந்த கல்யாணம் முடிஞ்சு போன வீட்டுல நிறைய பிரச்சனை நடக்கும். அந்த பிரச்சனை எல்லாம் பத்தி பேசணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டு கீழே கமெண்ட் சொல்லுங்க. கண்டிப்பா பார்ட் 2 போட்டுக்கலாம்.